ஓம் நமோ நாராயணாய. லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் குரு பெயர்ச்சியை பற்றி பார்க்கலாம். குரு பெயர்ச்சி 26/5/2026 அன்று செவ்வாய்க்கிழமை அன்று நடைபெறுகிறது. இப்போ குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கிறார். மே 26 மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு செல்கிறார். கடகம்தான் குருவுக்கு உச்ச வீடு. குரு உச்சம் பெறுகிறார். அந்த இடத்தில் 26 கடகராசிக்கு செல்கிறார். அதன் பிறகு அக்டோபர் 20 வரைக்கும் அங்கே இருப்பார். அக்டோபர் 20 அன்று அவர் கடகத்தில் இருந்து சிம்மத்துக்கு செல்கிறார். அதிசார கதியை செல்கிறார். அங்கே இருப்பார். அதன் பிறகு பிப்ரவரி 13/2/2027 அன்று அவர் சிம்ம ராசியிலிருந்து வக்ரகதியாக மீண்டும் கடகராசிக்கு வந்து விடுவார். இந்த தடவை அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான குரு பெயர்ச்சியாக அமைந்துள்ளது. குரு பெயர்ச்சி கடகராசியில் உச்சம் பெறுவதால் ஒரு சில ராசிகள் நல்ல பலன்கள் கிடைக்கும். அது என்ன ராசி என்றால், குருவுக்கு 5, 7, 9 ஆகிய வீடுகளை பார்ப்பார். 5ஆம் வீடு விருச்சிகம், மகரம் 7ஆம் வீடு, மீனம் 9ஆம் வீடு. இந்த 3 ராசிகளை குருவின் நேரடி பார்வை கிடைக்கிறது. ஆகவே இந்த 3 ராசிக்காரர்கள் மிகுந்த நன்மைகள் உண்டாகும். அதாவது உத்தியோகத்தில் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும். வியாபாரத்தில் நல்ல பலன்கள் கிடைக்கும். வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருவார்கள். நல்ல வளர்ச்சி உண்டாகும். இது போன்ற சிறப்பான அம்சங்கள் இந்த குரு பெயர்ச்சினால் உண்டு. மற்றும் எல்லா ராசிகளுக்கும் நல்ல பலன்கள் உண்டாகும். ஏனெனில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். கடகத்தில் உச்ச வீடு அவருக்கு. அதனால் எல்லா ராசிக்காரர்களும் நல்ல நன்மையே உண்டாகும். மங்களானி பவந்து.